பிரார்த்தனைகளும் தியானங்களும் ஏப்ரல் 19, 1914. என் உள்ளத்தை இடைவிடாது நின்னிடம் ஈடுபடுத்தி வெளி இயக்கத்திலும் செயற்பாட்டிலும் ஈடுபட்டிருக்கும் நிலைக்கும் நின்னோடு முற்றும் ஒன்றுவதால் கிட்டும் எல்லாவற்றையும் நிர்ணயிக்க வல்ல எல்லாம் அறியும் ஞானமுள்ள பரம சேதன நிலைக்கும் எவ்வளவோ வித்தியாசம் உண்டு. நின்னையே மனத்தில் இருத்தி செயல்படும் நிலையிலும் நாம் சாலையில் செல்லும் குருடனைப் போல் இருக்கிறோம். எப்பக்கம் செல்வது என்னும் உணர்ச்சி இருக்கிறதே தவிர வழியை பற்றிய ஞானம் இல்லை. எதையும் கவனக்குறைவால் தவிர்க்காது வழியில் சரியாக எப்படி நடப்பது என்பதும் தெரிவதில்லை. இதற்கு மாறாக இரண்டாவது நிலையில் பூரண ஒளியில் தெளிவான பார்வை இருக்கிறது. மிக சிறிய வாய்ப்பும் பயன்படுத்தப்படுகிறது. நிறைஞான செயற்பாடும் உச்ச அளவில் பயனும் கிட்டுகின்றன. முழு ஐக்கியம் ஏற்படுவதற்கு முன் நின்னிடம் ஈடுபட்ட உள்ளத்துடன் செயல்படல் இன்றியமையாததேயானாலும் ஒரு கணமேனும் வேலை செய்வதை நிறுத்தக்கூடாது. பூரண ஐக்கியம் அடைவதற்கான முயற்சியை நிறுத்தக்கூடாது. இறைவா, என் இதயமோ அமைதியில் ஆழ்ந்துள்ளது. என் மனம் பொறுமையோடிருக்கிறது. நன்னம்பிக்கையும் புன்னகையும் கூடிய ஒரு குழந்தை போல் நின் திருவுளத்திற்கு என்னை ஈந்து விடுகிறேன். எல்லோரிடத்தும் நின் சாந்தி நிலவுக.